ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஜிலேபி தான் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஜிலேபி மாவு புளிக்க வச்சு தான் செய்வாங்க. அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வரும். ஆனால் நம்ம இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிலேபி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் சிரப்புக்கு நான் 1.5 கப் சர்க்கரை, 2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இதே கன்சிஸ்டன்சியில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஜிலேபியோட டேஸ்ட்டு. ஸோ இப்போ சர்க்கரையும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிற ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் எல்லாம் 4 ஏலக்காவுமே தட்டி போட்டுக்கலாம். கூடவே ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் ஒரு சிட்டிக்காய் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கலர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது ஃபுல் ஃப்ளேமில் 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 கப் போல் தயிரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது. மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா ஜிலேபி சப்பையாக ஆகிடும். ஸோ இப்போ நான் மாவு கூட கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே நான் ஈனோ ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் முக்கியமான டிப்ஸு. ஈனோ இன்ஸ்டண்ட்டாக மாவை புளிக்க வைக்கும். நீங்கள் ஈனோக்கு பதிலாக பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடருமே பயன்படுத்தலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவில் எப்படி பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ மாவு புளிச்சிருக்கும். இப்போ இதை நான் ஒரு பைப்பிங் பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட இந்த பைப்பிங் பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தியுமே செய்யலாம். பால் கவர், எண்ணெய் கவர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுலேயுமே நீங்கள் ஃபில் பண்ணி கார்னரில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு நீங்கள் பிழிஞ்சா ஜிலேபி சூப்பராக வரும். இப்போ நான் எல்லா மாவையும் பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போது மாவு ரெடி. ஸோ இங்கே பார்த்தீங்களா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சுகர் சிரப் நல்லா ரெடி ஆகிருக்கு. நம்ம இந்த மாதிரி கைகளை வச்சு இப்படி இழுத்தோன்னா ஒட்டணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஜிலேபி பிழிய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிறேன். ஜிலேபி பிழியும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகும்போது ஃபுல் ஃப்ளேமில் இருந்தால் போதும். ஸோ ஃபஸ்ட் டைம் பிழியும் போது நமக்கு கரெக்டாக வராது. பிழிய சூப்பராக வந்துடும் ஷேப்பு. ஸோ இப்போ நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை நான் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு பேட்ச் குக் ஆகும்போது எடுத்து இன்னொரு பேட்சை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி எடுத்தாலே போதும். 2லேருந்து 5 நிமிஷம் போல் சுகர் சிரப்பில் இருந்தாலே போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி எல்லா மாவையுமே போட்டு ஜிலேபி எடுத்துட்டேன். ஸோ சூப்பராக வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு இதை உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்கும், அதே நேரத்தில் உள்ள ஜூஸியாக இருக்கும். ஸோ இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ஜிலேபி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.